முத்தமிழறிஞர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உடன்பிறப்புகளுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட இனத்தின் தலைவர் அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் உடன்பிறப்புகளுக்கும் நாளைய தமிழகம் துணை முதல்வர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் இளைஞரணி போர்ப்படை சிப்பாய்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, மார்ச் 9ஆம் தேதி திருச்சி சிறுகனூரில் மாநில திமுக மாநாடு நடைபெற இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநில திமுக மாநாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிற மாநாடு. மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்க இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்க இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. இரண்டாவது முறையும் தலைவர் தளபதி, தமிழர்களின் ஒரே தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இரண்டாவது முறை முதலமைச்சர். வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சர். திமுக அமைச்சரவை, திமுக தனிப்பெருமிட ஆட்சி அமைக்க போகிறது. இது உறுதி உறுதி உறுதி. மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் நான் சொல்ல வருகிற செய்தி, இந்த தேர்தல் மற்ற தேர்தலை விட சற்று வித்தியாசமான தேர்தல். என்னவென்று கேட்டால், இந்த தேர்தல் வழக்கமா என்ன சொல்லுவோம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடைபெறுகிற தேர்தல். களத்தில் 2 கட்சிகள் மட்டும்தான் இருக்கிறது, திமுகவும் அதிமுகவும் இருக்கிறது என்றுதான் சொல்லுவோம். ஆனால் இந்த தேர்தல் களத்தில் இருப்பது அதிமுக இல்லை, அது இன்றைக்கு பிஜேபி RSS கொத்தடிமையாக மாறி இருக்கிறது. இந்த தேர்தல் திமுகவிற்கும் ஆரிய கூட்டத்திற்கும் நடைபெறுகிற தேர்தல். அதைதான் நமது முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார் என்று கேட்டால், இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடைபெறுகிற தேர்தல் என்று சொன்னார். இது பலருக்கு புரியவில்லை. தற்குறி. அந்த நடிகர் விஜய் கேட்டார், என்ன முதலமைச்சர் CM சார் ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் போறாரா, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் சொல்றாரு. அவனுக்கெல்லாம் தெரியாது, எடப்பாடிக்கே தெரியாது. ஏன்னா எடப்பாடியை கொலை பண்ணிட்டு இன்னைக்கு பிஜேபி கிட்ட அடிமையா இருக்கிறார். அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அதிமுக, தற்குறி விஜய் போன்ற நபர்களால் இன்றைக்கு நமது திராவிட மண், திராவிட மாடல் அரசு ஆட்சி செய்கிற தமிழ் மண், தலைவர் தளபதி, அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிற தமிழ்நாடு திராவிட மண். இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற முயற்சி செய்கிறான் பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷா, சங் பரிவார் கூட்டம். இது மீண்டும் பாப்பா கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பார்க்கிறான் பிஜேபி, RSS. சோ இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணா மாற்றத்துக்கு முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கான் பிஜேபி, RSS, அதிமுக மூலமா. அதனாலதான் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடைபெறுகிற ஒரு தேர்தல் சொல்றாருன்னா, இது ஒரு போர். இது தேர்தலிலே ஒரு போர். திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் நடைபெறுகிற போர். என்றைக்கோ பெரியார் தலைவர் கலைஞர் ஆரியத்தை வீழ்த்து விட்டார். மீண்டும் ஆரிய மண்ணாக தமிழ்நாடு மண்ணை மாற்ற முயற்சி செய்கிறான் பிஜேபி, RSS, எடப்பாடி பழனிசாமி, தற்கொலை விஜய் மூலமாக. இதை தடுத்து நிறுத்த வேண்டும், நாம் தமிழர்கள் ஒன்று கூட வேண்டும் என்பதை சூளுரை ஏற்பதற்காகத்தான் திருச்சியிலே 9ஆம் தேதி மாநில திமுக மாநாட்டை திருச்சியிலே நம் தலைவர் தளபதி அவர்கள் பிரம்மாண்டமாக நடத்துகிறார். 10 லட்சம் பேர் பங்கேற்கிற மாநாடு. அது 10 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணிப்பு 20 லட்சம் பேர் திருச்சி மாநில திமுக மாநாட்டிற்கு வருகை தர இருக்கிறார். அந்த மாநாட்டில் எல்லா வசதிகளும் அங்கே மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவர், மாண்புமிகு அமைச்சர், கழக முதன்மை செயலாளர் அண்ணன் KN நேரு அவர்கள் செய்திருக்கிறார். இந்த மாநாடு மிகவும் முக்கியமான மாநாடு. நம் அனைவரும் அழைக்கிறார். வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன், முறுக்கிய இளைஞர்களின் போர்முகட்ட தலைவன், ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமலர் நாயகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கலைஞர், இளைய கலைஞர், வாழும் கலைஞர், தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று கலைஞராகவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நமது தென்னகத்தின் மூத்த தலைவர், இந்தியாவின் மாபெரும் தலைவர், தேச தலைவன், இந்தியாவிற்கே தலைமை தாங்குகிற தகுதி படைத்த தலைவன், புயல் மனத்தோடு போர்க்குணத்தோடு ஆரிய கூட்டத்தை எதிர்க்கிற தலைவன், பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற பெண்களின் பாதுகாவலர், பெண்களின் காவலர், விவசாயிகளின் தோழன், தொழிலாளர்களின் பாதுகாவலன், ஒட்டுமொத்த இந்திய மக்களை நேசிக்கிற ஒரு தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் நம்மை அழைக்கிறார். மாநாட்டுக்கு அணிதிரண்டு வாருங்கள், மாநாட்டுக்கு அணிதிரண்டு வாருங்கள் என்று ஓய்வுக்கே ஓய்வெடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் தலைவர் கலைஞர்.
தலைவர் கலைஞர் வழியில் ஓய்வே இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் தலைவர் தளபதி. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம் கழக கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் திமுக ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று. எதற்காக? தலைவர் தளபதி முதலமைச்சர் நாற்காலில் அமர வேண்டும், அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சராக வர வேண்டும், நாம் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது மட்டும் நம் நோக்கம் இல்லை. பிஜேபிக்காரன் உள்ள நுழையக்கூடாது. இங்க இருக்கிறவங்க நமக்கு இதுவரைக்கும் பங்காளியா இருந்தான். இப்ப அதிமுகவும் புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிறான் தற்கூரி விஜய். இவனுங்கெல்லாம் பகையாளி கூட சேர்ந்து பகையாளியா மாறிட்டான், துரோகியா மாறிட்டான். நம் தமிழ் மண்ணை மீட்டெடுக்கிற பொறுப்பு நம் தலைவர் தளபதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது. எனவேதான் இந்த மாநாட்டில் நாம் எல்லாம் ஒன்று கூடி குடும்பத்தோடு இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும். குடும்பத்தோடு பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும். சிறப்பாக ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. பல மாநாடுகள் நம்ம நடத்திட்டோம். இதுதான் வாக்காளர் முகவர்கள் மாநாடு. திருப்பத்தூர்ல மட்டும் நடந்த மாநாடு 3 லட்சம் பேர். மதுரை, இப்படி எல்லாம் தமிழ்நாடு முழுக்கும் வாக்காளர் முகவர்கள் மாநாடு நடத்திட்டோம். இளைஞர் நிர்வாகிகள் மாநாடு, அதிலே 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கலந்துக்கினாங்க. மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். இன்றைக்கு இந்தியாவிலே வலிமையாக இருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வலிமையான தலைவர்கள் தளபதி ஸ்டாலின், இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இந்த நிமிஷத்திலிருந்து யாரும் தூங்கக்கூடாது. கடுமையா உழைக்கணும். தளபதி 2ஆம் முறை மாநில முதலமைச்சர் ஆக்கணும். அதை சூரூரை ஏற்பதற்காகத்தான், சபதம் ஏற்பதற்காகத்தான். தலைவா, உன் பின்னால் நாம் இருக்கிறோம் தலைவா, நீ கட்டளை எடு தலைவா, உயிர் தருகிறோம் தலைவா, எங்கள் உயிரை தருகிறோம், ரத்தத்தை சிந்துகிறோம், வேர்வைக்கு பதிலாக ரத்தத்தை சிந்துகிறோம் தலைவா. ஆரிய கூட்டத்தை திராவிட மண்ணில் அவர்கள் அனுமதிக்க கூடாது தலைவா, நீட்ட பணிகளை செய்கிறோம் தலைவா என்ற தளபதியினுடைய கட்டளை ஏற்போம். நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கட்டளை ஏற்போம். கடுமையாக உழைப்போம். தலைவர் தளபதியிடத்தில் நாம் சபதம் செய்வோம். தலைவர் தளபதிக்கு உத்தரவாதம் சொல்லுவோம். தலைவர் தளபதியிடத்தில் சத்தியம் செய்வோம். தலைவா, 2026 நடைபெறுகிற பொதுத் தேர்தலில் மீண்டும் நம் திராவிட மாடல் ஆட்சி அமையப் போகிறது என்பதை தலைவர் தளபதியிடத்திலே சத்தியம் செய்வதற்கு ஒன்று கூடுவோம். திருச்சியிலே ஒன்று கூடுவோம். திருச்சியிலோ மாநில திமுக மாநாட்டில் ஒன்று கூடுவோம். நம் தலைவர் தளபதி அழைக்கிறார். நம் தலைவர் தளபதி அழைக்கிறார். வாழும் அலெக்சாண்டர் தலைவர் தளபதி அழைக்கிறார். வாழும் ஷேக்வாரா தலைவர் தளபதி அழைக்கிறார். வாழும் மாவீரன் நெப்போலியன் தலைவர் தளபதி அழைக்கிறார். ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தானே வீரபாண்டி கட்டபொம்மன், திராவிட இனத்தின் வீரபாண்டி கட்டபொம்மன் தலைவர் தளபதி அழைக்கிறார். ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார்களே மருது சகோதரர்களாக தலைவர் தளபதியும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நம்மை அழைக்கிறார். பாபா சாஹிப், உலக சட்டமாமேதை அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றிய கலைஞரின் பிள்ளை அழைக்கிறார். தலைவர் தளபதி அழைக்கிறார். வாழும் பெரியாராக இருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் அழைக்கிறார். திருச்சி மாநில திமுக மாநாட்டுக்கு அழைக்கிறார். வாருங்கள், அணித்தளருவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் சக்தியை தலைமை தாங்குகிற ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அழைக்கிறார். சனாதனத்தை ஒழிப்பேன் என்று தைரியமாக போர்க்குணத்தோடு பேசிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அழைக்கிறார். மாநில திமுக மாநாட்டுக்கு அழைக்கிறார். வாருங்கள், அணித்திரள்வோம். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்பு, ஒரு தொண்டன் 1000 ராணுவ வீரருக்கு சமமானவன். நம்மால் முடியாதது எதுவும் இல்லை. சனாதனத்தை ஒழிப்பேன் என்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகளே அவர்களுக்கு ஆதரவாக மாறியது. நம் திராவிட மண்ணை சனாதன மண்ணாக மாற்ற முயற்சிக்கிறான் ஆரிய கூட்டம். வெட்டி எறிவோம், தூக்கி எறிவோம், சாம்பலாக்குவோம் சனாதனத்தை. சனாதனம் என்பது RSS பிஜேபியை சொல்லுகிறேன். அவர்களை இந்த மண்ணில் அனுமதிக்க கூடாது என்று சொன்னால் மீண்டும் திராவிட மாடல் அரசு திராவிட மண்ணில் நாம் ஆட்சியை தொடர வேண்டும். இதை குறித்தெல்லாம் திருச்சி மாநில மாநாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் 2026 2வது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் நம்மிடத்தில் பேசப் போகிறார், எழுச்சுரை ஆற்றப் போகிறார். நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எழுச்சுரை ஆற்றப் போகிறார். கழகத்தின் முன்னணி தலைவர்கள் எழுச்சுரை ஆற்றப் போகிறார். அணிதிரண்டு வாருங்கள், திருச்சி மாநில மாநாட்டுக்கு ஆர்ப்பரித்து வாருங்கள், அலைக்கடலென வாருங்கள். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.